விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் வளர்பிறையாக இருந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அப்படியே ஒரு 6ஆம் இடத்துல மாத தொடக்கத்தில் அப்படியே லேசான சந்திராஸ்தம அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் கூட பெரிய கலக்கங்கள் எதுவும் இருக்க தேவையில்லாத ஒரு இனிய மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்லணும்னா கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தாங்க முடியாத சோகத்தில் இருக்கிறீங்க. அந்த சோகத்தை நீங்களே ஏத்துக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணி அது இப்படித்தாங்க இதை பக்கம் மாற்ற முடியாது என்ற பிராக்டிக்கலான ஒரு நிலையை ஏத்துக்கிற தன்மையில வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கை மாறப்போகுது. அடுத்தடுத்த கோச்சார நிலை உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கு. ராசியில இருந்த சுக்கிரன் அப்படியே 2ஆம் இடத்துல இருக்க போறாரு. மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல இருக்க போறாரு. 2ஆம் இடத்துல இருந்து அவர் 8 தொடர்பு கொள்வார். 8ஆம் இடத்துல இருக்க 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தொடக்க மாதமாகவே நிச்சயமாக இந்த செப்டம்பர் 2025 கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. 8-12 சுபத்துவம்னா வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வேலையில நல்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, 4ஆம் பாவக சுப அமைப்புனால என்ன இடமாற்றம் பண்ணிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், வீடு சம்பந்தப்படுற அமைப்புகளில் கடன் அமைப்புக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான 6ஆம் அதிபதி 4 பார்க்குறாரு. என்ன வீடு வாகனத்தில் கடன் கொடுப்பாரு, படிப்புக்கு கடன் கொடுப்பாரு, கடனுக்கு இவ்வளவு நாள் படிக்கிறதுக்கு அம்மா விடமாட்டேன், அங்கே விடமாட்டேன், இந்த நாட்டுக்கு விடமாட்டேன், இந்த நாட்டுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெற்றோர்கள் இப்போ போயிட்டு வாங்கன்னு உங்க மேல நம்பிக்கை வச்சு அனுப்பக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம். உங்களுடைய அடுத்த முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இவ்வளவு நாள் நீங்க எதற்கு முட்டி மோதி கஷ்டப்பட்டீங்களோ அது அப்படியே உங்களுக்கு வழியாக பிறக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லிடலாம். உச்சனின் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கும் பொழுதே அப்படியே இந்த மாதம் அப்படியே கடந்து வருது. இந்த உச்சனின் நிலையில இருக்கக்கூடிய தன்மைனா உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. என்ன இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தந்தையை கெடுத்து தான் பலன் செய்வார். அவர் வக்கரமானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அந்த அமைப்புகளில் தந்தையை கெடுக்கக்கூடிய அமைப்புனாலும் கூட உங்களுடைய 9ஆம் அதிபதி அப்படியே இவருடைய வீட்டில், யாரு உச்ச புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் மெதுமெதுவாக வரக்கூடிய அமைப்பு, கடந்த காலத்தில் நடந்த சோகங்கள்லேருந்து அப்படியே மீண்டு வரக்கூடிய அமைப்பு, எதெல்லாம் மறந்துடணும்னு நினைக்கிறீங்களோ நடக்கக்கூடிய அமைப்பு, மறக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்க போதுங்க. இனிமே கடகராசிக்கெல்லாம் கட்டது சொல்ற மாதிரி இல்லை. சுத்தமாக அஷ்டம சனி முடிஞ்சது. இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு அஷ்டம சனி 30 வருஷத்துக்கு வரப்போறதே இல்லை. அப்போ வயதுக்கேற்ற நன்மைகள், வயதுக்கேற்ற மாற்றங்கள், ஆரோக்கியத்திலிருந்து மேம்பாடு வருது, குழந்தைகளோடு இருந்து வந்த மன வருத்தத்தை தீருது, பெற்றோர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது, கடன் வாங்கி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க, அதை சரி செட்டில் பண்ணிடலாம், பணத்தை இழந்துட்டேன், வேலை போச்சு, இது அத்தனையும் சரியாக கூடிய அத்தனைக்கும் நல்ல மாற்றங்கள், நல்ல அறிமுகங்கள், இவ்வளவு நாள் காணாம போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக உங்களை நெருங்கக்கூடிய தன்மைன்னு உங்கள் மனசுலையும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படியே வர ஆரம்பிக்குது கடகராசிக்காரங்களுக்கு. இது எல்லா வயதினருக்கும் அப்படியே இருக்குங்க. படிப்புல வருமானத்துல இருந்து வந்த தடை தீர ஆரம்பிக்கும், சங்கட நிலை மாற ஆரம்பிக்குங்க, இரவுல மெதுவாக தூங்க ஆரம்பிப்பீங்க. இப்ப லேசா தூக்கம் வருதுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையாக அப்படியே இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகுலேருந்தே நல்ல தன்மை கடகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல மாதம்ங்க. கடகராசிக்காரங்க அத்தனை பேருமே நல்லா இருக்க போறீங்க இனிமே.